விசைத்தறியாளர்களுக்கு 750 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் என்ற முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முதல் உத்தரவிற்கு கோவை, திருப்பூர் மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் வரவேற்பும் மகிழ்ச்சியும் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் சுதீஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 2,20,000 விசைத்தறி கூடங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த விசைத்தறி கூடங்களில் ஒட்டுமொத்தமாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இதன் மூலமாக பயனடைந்து வருகிறார்கள். இந்நிலையில் இன்றைக்கு தமிழக முதலமைச்சராக அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா பொறுப்பேற்றதை தொடர்ந்து சுமார் 5 கோப்புகளில் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இந்த 5 கோப்புகளில் இந்த பகுதிக்கு பயனுள்ளதாக இருக்கும் விசைத்தறி கூடங்களுக்கு 750 யூனிட் வரை இலவச மின்சாரம் என தெரிவிக்கப்பட்டிருப்பது இந்த பகுதியில் விசைத்தறி உரிமையாளர்களிடையும் தொழிலாளர்களிடையும் ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து விசைத்தறி அதாவது கண்ணம்பாளையம் வட்டார கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கத்துடைய செயலாளர் செந்தில்குமார் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். தற்போது இந்த தமிழக அரசு பொறுப்பேற்ற உடனேயே, புதிய முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே உங்களுக்கு இந்த 750 வரை யூனிட் வரை மின்சாரம் இலவசம் என்பது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? கடந்த 2-3 வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பீடுன்னு பார்த்தீங்களா மார்க்கெட்டே கிடையாது. இந்த சூழ்நிலையில் 3 வருஷமா மிகப்பெரிய ஒரு கடன் சுமையில விசைத்தறிகளை நாங்கள் இயக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில தான் தேர்தலுக்கு முன்னாடி மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்டாயமாக அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு கட்டாயமாக சலுகை கிடைக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் எங்களுக்கு அறிவித்திருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் இன்று முதல் கையெழுத்தாக எங்களுக்கு 750 யூனிட் வரை இலவச மின்சாரம், விலையில்லா மின்சாரம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். எங்களுக்கு மிகவும் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. இது தொழில் ரீதியா இந்த 750 யூனிட் வரை இந்த இலவச மின்சாரம் என்பது உங்களுக்கு உற்பத்தியிலே ஆகட்டும், தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பதிலிருந்து பல்வேறு முறைகளில் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சுமார் நாங்கள் ஒரு 8 தறி இயக்கணும்னா எங்களுக்கு ஒரு 2000 2500 யூனிட் வரைக்கும் மின்சாரம் செலவாகு. இதுல கட்டணமில்லாத மின்சாரம் 750 யூனிட் கிடைக்கும் போது எங்களுடைய கடன் சுமை பெரு அளவு குறையும். அதே போல எங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு ஒரு கூலியை கம்மி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருமே எங்களுக்கு ஒரு தன்னிறைவு அடையும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. விசைத்தறி கூடங்களை பொறுத்தளவுக்கு மின்சாரம் ஒரு மிக முக்கிய தேவையாக இருக்கும் பட்சத்தில் இந்த 750 யூனிட் வரை இந்த இலவச மின்சாரம் என்பது இந்த பகுதி விசைத்தறி கூடங்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ளதாக அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிமுக தேர்தல் அறிவிக்கையில் தெரிவித்தது போலவே முதல் நாளிலேயே இந்த கையெழுத்து போடப்பட்டது இந்த பகுதி விசைத்தறி கூட உரிமையாளர்களிடையே ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.